ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜீவி. நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ஹலப்பை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டு வறுக்க வேணும். வறுக்கக்குள்ள பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்து கொள்ள வேணும். அதை வறுத்துட்டு அதுக்குள்ள தேங்காய் பானி என்று சொல்கிறது, அதாவது தென்னை மரத்திலிருந்து எடுக்கிற ஒரு வகையான பானி, கித்துள் பானி மாதிரி. இது தென்னம்பானி எடுத்து அதை போட்டு காய்ச்ச வேணும் தேங்காய் பூவோட சேர்த்து. அதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ள வேணும். நல்லா காய்ச்சிட்டு பிறகு குரக்கன் மாவை அதுக்குள்ள சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு சமைக்க வேணும். அது கொஞ்சம் இறுகி கொண்டு வரைக்குள்ள கொதி தண்ணி விட வேணும். அதுக்குள்ள கொதி தண்ணி விட்டு நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்ச வேணும். அந்த மாவின் பச்சை தன்மையெல்லாம் போறதுக்கு நல்லா காய்ச்சி இறுகி கொண்டு வரைக்க கொஞ்சம் தண்ணி விட்டு அவிஞ்சு வர வேணும் மாவெல்லாம். நல்லா காய்ச்சி முடிஞ்ச உடனே அது இடியப்பத்துக்குரிய மாவின் பதத்துல வரும். நல்லா காய்ச்சி கொள்ள வேணும். எல்லாம் சேர்ந்து வரும். அது அப்படியே அதோட அடுப்பில இருந்து இறக்கிடும். நல்லா இறுகி வரைக்குள்ள அந்த குரக்கன் மாவெல்லாம் நல்லா சமைப்பட்டு இருக்கும், வெந்திருக்கும். அதோட இறக்கிட்டு அதை ஒரு பால் மாதிரி கையால் சின்ன சின்ன உருண்டைகளா, ஓரளவு ஒரு தேசிக்க அளவு சைஸில் உருண்டைகளா செய்து கொள்ள வேணும். அதை அப்படி உருண்டைகளா செய்துட்டு பிறகு ஒரு இலை இருக்குது, அது கந்த கொலை என்று சொல்றது. இந்த சாப்பாடு எங்களோட இலங்கையில சகோதர மொழி பேசுறவைகளோட பாரம்பரிய சாப்பாடு இது. அதுக்கு இந்த இலையில வச்சுதான் செய்யறது. இந்த இலைய சொல்றது கந்த கொலை என்று சொல்லி. அந்த இலையில மெதுவா விரலால அமர்த்தி அமர்த்தி நல்லா தட்டையாக்கிட்டு அப்புறம் இதுல காட்டுற மாதிரி இலைய மடிச்சு சரி அரவாசியா மடிச்சுட்டு ரோலிங் பின்னால ரோல் பண்ண வேணும். எல்லா இடம் வர்ற மாதிரி பார்த்து ரோலிங் பின்னால ரோல் பண்ணி இலையோட சேர்த்தே தான் ரோல் பண்ணி எடுக்க வேணும். நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த ஹலப்பை என்று சொல்றது இந்த சாப்பாட்டை 2 விதமா செய்யற விதத்தை காட்ட போறேன். இது ஒரு விதம், இன்னும் ஒரு விதம் இருக்கு, அதையும் நான் செய்து காட்டுறேன். ரெண்டும் ஒரே வீடியோவிலே காட்டுறேன், 2 விதமான ஹலப்பை. இது குரக்கன் மாவுல செய்யறது. இது நல்ல ஆரோக்கியமான உணவும். நல்ல மெல்லிசாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த இலையில வச்சு அவிக்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த சாப்பாடு. ஸ்டீமர்ல வச்சு நீங்க ஒரு 5-6 வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேணும். ஸ்டீம் பண்ணி எடுத்தா அந்த இலையோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு வாசமே இருக்கும். நல்ல சாஃப்டா நல்லா இருக்கும் அது.
இன்னொரு முறை அதுக்கு ஏலக்காய ரோஸ்ட் பண்ணி அதை இடிச்சு பவுடர் ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த தென்னம்பானிய ஒரு சட்டியில விட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் விட்டு கரைய விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதுக்குள்ள தேங்காய் பூவை போட்டு காய்ச்ச வேணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் இறுகிற மாதிரி வர வேணும். அந்த தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து ஏலக்காயையும் போட்டு ஏலக்காய் அடிச்ச தூளையும் போட்டு அது காய்ச்சி வரைக்குள்ள பார்த்தா மோதகம் செய்யக்குள்ள எல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கிற உள்ளுடன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது தனிய தேங்காய் பூவும் ஏலக்காயும் கொஞ்சம் உப்பும் அவ்வளவுதான். பயருண்டும் போடுறே இல்லை. நாங்க மோதகம் கொழுக்கட்டைக்கெல்லாம் பயிர் போடுவோம் தானே, இதுக்கு பயிர் ஒன்றும் இல்லை. இது நல்லா இறுகி வர வேணும். தண்ணியா இருந்ததுன்னா உங்களுக்கு செய்யல. அப்புறம் குரக்கன் மாவுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு குழைக்க வேணும். இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி அதையும் குழைச்சு கொள்ள வேணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குழைக்க வேணும். கூட ஒரேடியா ஊற்றிட்டா கூடியில கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சு இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதையும் சின்ன சின்ன பாலுகளா செய்து எடுத்துக்கொண்டு பேசிக் அளவு பாலுகளாவே எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அது இந்த இலையெல்லாம் நல்லா எடுத்து கழுவி ஈரம் இல்லாம நல்லா துடைச்சு கொள்ள வேணும் பேப்பர் டவலால. பிறகு இந்த போலுகளை அந்த இலைகளுக்கு வச்சு கொஞ்சம் பெரிய இலையண்டா பெரிய போலாச்சி எல்லாம், சின்ன இலையண்டா சின்ன ஒரு அளவுல செய்து கொண்டா நல்லா விரலால தட்டி நல்ல மெல்லிசாக எடுக்க வேணும். இத விரலாலேயே தட்டி தட்டி ஃபுல்லா இலைண்ட 2 சைடும் வார நரம்பில இருந்து 2 சைடும் வார மாதிரி தட்டி மெல்லிசா விரலால தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இது இடியப்பத்துக்கு குழைச்ச மா மாதிரி தான் இந்த பதம் இருக்கும். இந்த குரக்கன் மாவுண்ட இது குரக்கன் மா நல்ல ஹை ஃபைபர் உள்ளது. மெல்லிசா தட்டிட்டு பிறகு அந்த தேங்காப்பு காய்ச்சி எடுத்ததை இதுல நடுவுல இருந்து அரைவாசிக்கு வைக்க வேணும். ஏண்டா இதை நாங்க அந்த கொழுக்கட்டை மாதிரி மூட போறோம். இப்ப கொஞ்சம் விளிம்பிலையும் விட்டுட்டு நடுவுல வைக்க வேணும். மெட்ட பக்கத்தால எடுத்து அந்த விளிம்புகள்ல அந்த மெட்ட மாப்பட்டு ஒட்டுற மாதிரி இருக்க வேணும். பார்த்து அமர்த்தி கொண்டா அது ஒட்டி கொள்ள. இப்படியே எல்லாத்தையும் நீங்க இலையில தட்டி விரலால தட்டி எடுத்து நடுவுல இந்த தேங்காய் பூவை வச்சு இது கொஞ்சம் பெரிய இலையாலண்டேக்க நீங்க அவ்வளவு பெருசா செய்ய தேவையில்லை. கொஞ்சம் சின்னனா செய்யிட்டு அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற இலைய வெட்டி கழிக்கலாம். இதையும் ஸ்டீம் பண்ணி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணா போதும். நல்லா தண்ணி கொதிச்சுதுன்னா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். என்னுடைய வீடியோகளை நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது பாருங்க, இப்படி செய்ததை வெட்டி காட்டுறேன். கொழுக்கட்டை மாதிரி நடுவுக்குள்ள இருக்கும். Thank you for watching.